கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுக்கு இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி இந்த 2 நாள் மாநாடு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் நடத்தினதுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அது போக கிட்டத்தட்ட ஒரு 6.6 லட்சம் கோடி முதலீடுகளை வந்து தமிழ்நாடுக்கு அவங்க வந்து ஈர்த்திருக்கிறாங்க. அது போக இன்னும் 26 லட்சத்துக்கு மேலே வேலைவாய்ப்பு வந்து இது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை தேடி கொடுக்கும். இது ஒரு நல்ல முயற்சி. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, ஆந்திரா இருக்குது, தெலுங்கானா இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் வந்து இட்ஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கூட்டு வருது. ஸோ இதனால் மக்களுக்கு பல வகையில் வேலைவாய்ப்பு கிடைக்குது. இன்க்ரீஸிங் பாப்புலேஷனோட அந்த டிமாண்ட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது கிடைக்குது. அது போக தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக இல்லை, நான் இப்போ வெளி மாநிலத்துக்கு இந்த ட்ரிப்பில் நான் இப்போ எல்லாம் பல மாநிலத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். பேர் சொல்ல விரும்பல, பட் இப்போ கோயில்கள் இருக்கக்கூடிய பல அந்த வட மாநிலங்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஊருக்கு நம்ம திரும்பி வரும்போது இங்கே இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ஒரு சர்வீஸ் ஆகட்டும், இது வந்து ஒரு கண்டூசிவ் என்விரான்மெண்ட், ஒரு பொருத்தமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்து, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லா பெரிய நிறுவனங்களும், ரிலையன்ஸ் ஆகட்டும், அதானி ஆகட்டும், அம்பானி குரூப்ஸ், அந்த எல்லாருமே வந்து தமிழ்நாடை நோக்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல வகையில் அதை கமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நிறைய வேலைவாய்ப்பு திட்டம், தமிழ்நாடு எக்கானமி க்ரோ ஆகிறது. இப்போ சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கிற இந்த கட்டமைப்பு வந்து பல வெளிநாட்டு நிறுவனங்களையும் இப்போ தமிழ்நாடுக்கு ஈர்க்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும். இந்த கட்டமைப்பு இதெல்லாம் அப்போ நிறைய வேலைவாய்ப்பு வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு கிடைக்கும். நிறைய முதலீடுகளும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும். தமிழ்நாடு எப்பயும் தொழில் துறையில் இந்தியாவிலே முதல் மாநிலமாக ஏற்கனவே இருக்குது. இந்த பதவியை அவங்க வந்து கண்டினியூஸாக தக்க வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தமிழ்நாடு அரசுக்கு. இதனால் பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்படுமா சார்? கண்டிப்பாக பாதிக்கப்படாது. அது எப்படி அப்படின்னா, இப்போ முதல்ல வந்து முன்னாடி எப்பயுமே நம்ம பொதுத்துறை நிறுவனங்களை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஏர் இண்டியா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஆப்ரேட்டருக்கு ஈக்குவலாக எஃபிஷியண்ட்டாக செயல்படுறது இல்லை. அதனால கவர்மெண்ட்டுக்கு தான் பல வகையில் லாஸ் வந்திருக்கு, நஷ்டம் வந்திருக்கு. இப்போ அதே இது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், இப்போ அது கூட நிறைய MOU தமிழ்நாடு கவர்மெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸே, கவர்மெண்ட் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அதே இது இப்போ அவங்க எப்படி வந்து ஒரு டைட்டன்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 30-40% ஷேரு ப்ளஸ் டாட்டா குரூப் அவங்க கூட சேர்ந்து செய்யும்போது அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையுதோ, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு எஃபிஷியன்சி கொண்டு வரணும் அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தான் ஒரு சரியான முறை. இப்போ ஒரு தொழில் நிறுவனத்தை வந்து ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி நடத்த முடியாது. காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்துட்டு சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு போகிற மாதிரி அப்படி நடத்த முடியாது. இப்போ வளர்ச்சி வேணும், எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா ஒரு தனியார் துறையில் எந்த அளவு அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களோ அந்தளவு அந்த எஃபிஷியன்சி கொடுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக அந்த தனியார் துறையில் என்னென்ன வழிமுறைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அந்த வழிமுறைகளை கவர்மெண்ட்டுக்கும் பயன்படுத்தணும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது வேறு, கவர்மெண்ட் பிஸ்னஸுங்கிறது வேறு. பிஸ்னஸ் வந்து மஸ்ட் பி டன் அஸ் அ பிஸ்னஸ். அப்போ அந்த PPPங்கிறது இட்ஸ் அ பெஸ்ட் மாடல், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை சீரியஸாக எடுத்து கொண்டு போகிறாங்க. அந்த வகையில் நிறைய வேலைவாய்ப்பு கூட தான் செய்யுமே ஒழிய அதனால் எந்த வகையிலையும் வேலைவாய்ப்பு வந்து குறையும் அப்படிங்கிறது வராது. சார், இப்போ கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு அந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது இந்திய அளவில் இப்போ சட்ட ரீதியாக வந்து நிறையா பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கல்ல சார். இப்போ ஸ்விக்கி கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து எல்லாமே ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே இருக்குது. பட் அதில் வந்து ஒரு லேபருக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அங்கே யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது சார். கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து அந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிற ஒரு சவால். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அது எப்படி சொல்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணணும். அதாவது அந்த எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ அவங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னா வரும்போது கண்டிப்பாக அதே லேபர் லாஸ் வந்து இட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள். அது ஆன்லைனாக இருந்தால் கூட
என்ன லேபர்லாம் வந்து இப்போ நார்மல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு தொழிலாளர் நலத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே லேபர் லாஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கும் அப்ளை ஆகும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இதை ரெகுலேட் பண்ணணும், இந்த எஸ்பெஷலி ஆன்லைன் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறது. தேங்க்யூ. இப்போ இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நல்ல கட்டமைப்பு இருக்குது. பட் இதை வந்து அவங்க இன்னும் நிறைய அந்த கட்டமைப்பை வந்து முதலீட்டாளர்களுக்கு அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் பல கட்டமைப்பு இப்போ ஒரு தொழில் அப்படின்னாலே மெயின் வந்து லேபர், அப்புறம் பவர், அப்புறம் அங்கே இருக்கிற மற்ற அந்த லேண்ட், அந்த அதர் ரிசோர்ஸஸ், அந்த மாதிரி இதெல்லாம் சீப்பாக இருந்தால் மட்டுமே தொழில் இதாகும். இப்போ தமிழக முதல்வர் அடிக்கடி தமிழ்நாட்டை வந்து $1 ட்ரில்லியன் எக்கானமி ஆக்கணுங்கிறது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷியஸ் எய்ம், கனவு அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு இது இந்த மாநாடுங்கிறது இது அதில் ஒரு ஸ்டெப். ஸோ இது வந்து அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்திய அரசும் சேர்ந்து நல்ல பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை தமிழ்நாடுக்கும் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் செஞ்சாங்கன்னா இந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ணுறது இன்னும் ஒரு 10 வருடங்களில் 2030 2032 அந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக வளர்ச்சி அடைய முடியும். இந்தியா இப்போயே வந்து கிட்டத்தட்ட 3.5 ட்ரில்லியன் 4 ட்ரில்லியன் அப்படி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்தியா வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு நம்பர் 3 எக்கானமி இந்த வேர்ல்டு ஆகிற அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இந்த வேர்ல்டு இப்போ இந்தியாங்கிறது. அது போக அந்த ஒரு தன்னிறைவும் இருக்குது. நாட்டில் மோஸ்ட் ஆஃப் எல்லா ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலேயே தயாரித்து இந்தியாவிலேயே பயன்படுத்திக்கிற மாதிரி எல்லா வசதியும் இப்போ வந்து இருக்கிறதுனால இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிறைய அந்த டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இந்தியா உள்ளே வருது. இப்போ இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்ணுற அந்த அளவு கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் தமிழக முதல்வரின் அந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி வந்து வெற்றியடைய வந்து எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.